concept is database management system. So first, what is database? Database is a repository collection of related data organized in a way. So now DBMS, the short form of database management system is DBMS. So DBMS is a software. DBMS is a software that allows us to create, define and manipulate database. Okay. So what is the work of DBMS? ஸோ டிபிஎம்எஸ்ங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். அது என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னா டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு, டேட்டாபேஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு, டேட்டாபேஸை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் என்ன சப்போர்ட் பண்ணுது? டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணுது. ஸோ அலோயிங் யூசர் டு ஸ்டோர், ப்ராசஸ் அண்ட் அனாலிசிஸ் த டேட்டா ஈஸிலி. ஓகே. ஸோ அப்போ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி யூசர் என்ன பண்ணிக்கலாம்? டேட்டாவை ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம், ப்ராசஸ் பண்ணிக்கலாம், அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் யூசர் பண்ணிக்கலாம். So database management system is a software. It's not a hardware, it's a software. Okay, that allows create, define and manipulate database, allowing user to store, process and analysis data easily. DBMS provides us with an interface or a tool to perform various operations to create database, storing of data and for updating data. So அப்போ இது மெயினாக டிபிஎம்எஸ்ங்கிறது எதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டது அப்படின்னா டேட்டாபேஸஸ்க்காகவே கிரியேட் பண்ணப்பட்டது. ஸோ டேட்டாபேஸில் தான் அதோட ஒர்க்கே. ஓகேவா? ஸோ டேட்டாபேஸில் டேட்டாவை ஆட் பண்ணுறதுக்கு, ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு, எக்ஸ்ட்ரா ஸ்டோர் பண்ணுறதுக்கு, மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு எல்லா ஆப்ரேஷன்ஸும் நம்ம எது மூலமாக தான் பண்ண முடியும்? டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மூலமாக தான் பண்ண முடியும். And also it provides security to our database. So one major thing is DBMS provides security to the database. Okay va? So database ku security provide பண்ணுது. Example of DBMS software. Foxbro and DBase. These two are the example of DBMS software. This is an important one mark. Foxbro and DBase are the example of DBMS software. Okay. Then the next one is characteristics of database management system. This is important 5 mark. This is not a book back question, but this is an important 5 mark question. சரியா? ஓகேவா? சம்டைம்ஸ் நிறைய வாட்டி இப்போ லாஸ்ட் டைம்லாம் கேட்டுருக்காங்க ரிவிஷன் எக்ஸாம்லாம். பட் இது வந்து புக் பேக் கொஸ்டின் கிடையாது. ஓகே, பட் யூ மஸ்ட் லேர்ன் thoroughly this question too. Characteristics of database management system. The characteristics are data stored into tables. Reduced redundancy. Data consistency. Support multiple user and concurrent access. Query language. Sixth one is security. And seventh one is DBMS support transactions. So these 7 are the characteristics of DBMS. Okay, so what are they? Data stored into table, reduced redundancy, data consistency, support multiple user and concurrent access, query language, security, DBMS support transaction. So first one is data stored into tables. டேட்டாவை நம்ம என்ன ஃபார்மெட்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம்? டேபிள் ஃபார்மெட்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? டேட்டா இஸ் நெவர் டைரக்ட்லி ஸ்டோர்ட் இன் டு த டேட்டா பேஸ். டேட்டா இஸ் ஸ்டோர்ட் இன் டு டேபிள். டேட்டாவை நம்ம டேரெக்டாக டேட்டா பேஸில் அப்படியே லைக் he is a person X, he is studying this class, he is scored this mark last year அப்படின்லாம் நம்மளால் என்ன செய்ய முடியாது? ஸ்டோர் பண்ண முடியாது. எவ்ரிதிங் இட் இஸ் இன் டேபிள் ஃபார்மேட். எல்லாமே எப்படி இருக்கும்? டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கும். இதில் வந்து ஃபீல்ட்ஸ் நேம் நம்ம செட் பண்ணிவிட்டு இதோட வேல்யூஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் காலத்தில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ திஸ் இஸ் அ வெரி ஈஸி வே. வி நோ நீட் டு கன்ஸ்ட்ரக்ட் த டேபிள் யூஸிங் கோட்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் ஆல்சோ சப்போர்ட். யூஸிங் கோட், வித்தவுட் கோட் வி கேன் கிரியேட் அ டேபிள். கோட் யூஸ் பண்ணியும் நம்ம டேபிள் கிரியேட் பண்ண முடியும். கோடே யூஸ் பண்ணாமலும் நம்மளால டேபிள் கிரியேட் எல்லாமே பில்ட்-இன் ஃபார்மட்டாகவும் இருக்குது. இல்லை கோட் யூஸ் பண்ணி தான் நான் கிரியேட் பண்ணுவேனாலும் பண்ணலாம். ஓகேவா? பட் விச் ஒன் இஸ் ஈஸி மெத்தட் அப்படின்னா வித்தவுட் கோடிங் ஆல்சோ வி கேன் ஈஸிலி கிரியேட் அ டேபிள். ஓகேவா? ஸோ அப்போ எல்லாமே இப்படி தான் இருக்கும். டேட்டா பேஸில் டேபிள் ஃபார்மட்டில் தான் இருக்கும். ஓகே, கிரியேட்டட் இன்சைட் த டேபிள். DBMS also allow to have relationship between tables which makes the data more meaningful and connected. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வந்து இதில் வந்து நம்மளோட டேட்டா பேஸில் வந்து நம்ம 2 டேபிள் வச்சுருக்கோம். திஸ் இஸ் அ டேபிள் A அண்ட் டேபிள் B. 2 டேபிள் வச்சுருக்கோம். 2லையுமே மல்டிபிள் காலம்ஸ் இருக்குது. சரியா? இந்த டேட்டா பேஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த 2 டேபிளையும் கனெக்ட் பண்ண முடியும்.
கனெக்ட் பண்ணி டேட்டாவை ஷேர் பண்ணிக்க முடியும். இந்த 2 டேபிளும் டேட்டாவை ஷேர் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ண முடியும். இந்த 2 டேபிளை யூஸ் பண்ணி நம்மளால் இன்னொரு டேபிளும் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ டேட்டா ஸ்டோர்ட் இன்டூ டேபிள் அப்படின்னா டேட்டா பேஸில் எல்லாமே டேபிள் ஃபார்மெட்டில் ஸ்டோர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம டேபிள்ஸ் நிறைய நம்ம டேட்டா பேஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டேபிள்ஸ்னாலும் வச்சுக்கலாம். டேபிள் கடையில் நம்மளால் கனெக்ஷன்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் பண்ண முடியும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெடியூஸ்டு ரிடன்டன்சி. ரிடன்டன்சினா என்னது? ரிப்பிட்டேஷன். ஸோ யூசிங் டிபிஎம்எஸ் கான்செப்ட் we can avoid the redundancy. We can avoid the repetition. So that thing is called as a redundancy. சரியா? அதாவது ஸ்டோர் பண்ண இன்ஃபர்மேஷனையே திருப்பி நம்ம என்ன செய்ய வேண்டாம்? ஸ்டோர் பண்ண வேண்டாம். அதுதான் வந்து redundancy. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபிசிக்கலாக ஒரு லெட்ஜரில் வந்து மெயின்டைன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஸ்கூல்லேயே வந்து உங்கள் ஆஃபீஸில் வந்து உங்களோட டீட்டெயிலை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க இல்லையா, மெயின்டைன் பண்ணுவாங்க ரெக்கார்டாக. அது மாதிரி டீச்சர் என்ன செய்வாங்க, உங்களுக்குன்னு ஒரு ரெக்கார்ட் மார்க் ரெஜிஸ்டர் வச்சுருப்பாங்க, அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து உங்களோட நேம் தான் வரப்போகுது, உங்களோட ரோல் நம்பர் தான் வரப்போகுது. எல்லாம் அகெயின் அதாவது அவங்கக்கிட்ட ஒரு வாட்டி உங்களோட நேம் இருக்கும், எங்ககிட்ட 2 வாட்டி நேம் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ அதெல்லாம் என்னது? ரிப்பிட்டேஷன். நம்ம திருப்பி ஸ்டோர் பண்ண டேட்டாவையே ஸ்டோர் பண்ணுறது. ஆனால் இந்த நம்ம கம்ப்யூட்டரில் இந்த டேட்டா பேஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது இந்த ரிடன்டன்சியவே நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஒரு டேபிள் இன்னொரு டேபிள கனெக்ட் பண்ணுறது மூலமாக அதில் உள்ள டேட்டாவை நம்மளால் என்ன செய்ய முடியும்? எடுக்க முடியும் இல்லையா. ஓகேவா? ஸோ அப்போ இதில் ரிடன்டன்சியே கிடையாது. அப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து மெமரி என்ன ஆகும்? சேவ் ஆகும். ப்ராப்ளமே அதுதான். ஓகே. ஸோ இந்த மாடர்ன் வேர்ல்டு ஹார்ட் டிரைவ்ஸ் ஆர் வெரி சீப். இப்போ வந்து ஹார்ட் டிரைவ்ஸ் வந்து ரொம்ப சீப் தான். பட் ஏர்லியர் முதல்ல எப்படி இருந்தது? ஹார்ட் டிரைவ்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. சரியா? அப்போ நம்ம தேவையில்லாமல் ஸ்டோர் பண்ண இன்ஃபர்மேஷனையே திருப்பி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் அ பிக் ப்ராப்ளம். ஓகேவா? பட் டிபிஎம்எஸ் ஃபாலோஸ் நார்மலைசேஷன்ங்கிறது டு அவாய்ட் த ரிப்பிட்டேஷன். அது என்ன செஞ்சிடும்? அந்த கான்செப்ட் வந்து ரிப்பிட்டேஷனே அவாய்ட் பண்ணிடும். விச் டிவைட் த டேட்டா இன் சச் அ வே ரிப்பிட்டேஷன் இஸ் மினிமம். ஸோ அந்த நார்மலைசேஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த டேட்டா பேஸில் வந்து நம்மளால் என்ன செய்ய முடியும்? ரிப்பிட்டேஷனை அவாய்ட் பண்ண முடியும். அடுத்து வந்து டேட்டா கன்சிஸ்டன்சி. அப்படி கன்சிஸ்டன்சின்றது ஒரு நிலைத்தன்மை அப்படின்னு அர்த்தம். சரியா? நம்ம வந்து டேட்டாவை வந்து இப்போ மாற்றிட்டோம், இல்லை வந்து நிறைய யூசர் இருக்காங்க, நிறைய பேர் வந்து அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ண ரைட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்க? அதை மாற்றுவாங்க. அப்போ அந்த அப்டேஷன்ஸ்லாம் இமீடியட்டாக நம்மளுக்கு டேட்டா பேஸில் வந்து கேரி அவுட் ஆகணும். இல்லை அப்படின்னா இட்ஸ் அ வெரி பிக் ப்ராப்ளம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேங்க்லாம் டேட்டா பேஸ் வச்சுருக்காங்க, எவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு கஸ்டமரும் வந்து அவங்களோட யூஸ்க்காக டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்ணுவாங்க, மாடிஃபை பண்ணுவாங்க. ஸோ அந்த சேஞ்சஸ் இமீடியட்டாக டேட்டா பேஸில் வந்து பர்ஃபெக்டாக வந்து கேரிட் அவுட் ஆகும். சரியா? ஸோ அதுதான் வந்து டேட்டா கன்சிஸ்டன்சி. நிலைத்தன்மையாக இருக்கும் டேட்டா. ஓகேவா? ஸோ நம்ம ஒரு வாட்டி டெபிட் பண்ணும்போது கண்டிப்பாக டெபிட் தான் ஆகும், கிரெடிட் பண்ணும்போது கண்டிப்பாக கிரெடிட் தான் ஆகும். சரி, இதில் எந்த கன்ஃபியூஷனும் டேட்டா பேஸ் வந்து எடுத்துக்காது. ஸோ on live data it is being continuously updated and added. மாற்றிக்கிட்டே இருப்போம். பேங்க் இன்ஃபர்மேஷன்லாம் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. மெயின்டைனிங் த கன்சிஸ்டன்சி ஆஃப் டேட்டா கேன் பிகம் அ வெரி சேலஞ்ச். அப்போ நம்ம அது வந்து பண்ணுறது நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப டஃப். பட் வந்து டிபிஎம்எஸ் வந்து ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணிட்டு போயிடும். இட் ஹேண்டில்ஸ் இட் பை இட் செல்ஃப். ஸோ அதுவே அதை என்ன செஞ்சிடும்? மேனேஜ் பண்ணிக்கும். சப்போர்ட் மல்டிபிள் யூசர் அண்ட் கன்கரண்ட் ஆக்சஸ். ஓகேவா? ஸோ டிபிஎம்எஸ் அலோஸ் மல்டிபிள் யூசர்ஸ் டு ஒர்க் ஆன். நம்ம டிபிஎம்எஸ்ல வந்து நிறைய பேர் வந்து என்ன செஞ்சுக்கலாம்? ஒர்க் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட வந்து லேண்ட் கனெக்ஷனில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு டேட்டா பேஸை எல்லா யூசருமே என்ன பண்ணிக்கலாம்? ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அவன் வந்து என்ன அவங்களுக்கு தேவையான அப்டேஷன், இன்சர்ஷன் ஆப்ரேஷன்லாம் பண்ணுவாங்க. ஸோ அட் த சேம் டைம் அண்ட் ஸ்டில் மேனேஜஸ் டு மெயின்டைன் த டேட்டா கன்சிஸ்டன்சி. அப்படி மல்டிபிள் யூசர் ஆக்சஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணால் கூட அது என்னத்தை மெயின்டைன் பண்ணிடுமா? டேட்டா கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணும். ஓகேவா? மல்டிபிள் யூசர் வந்து சேம் டைமில் எடுத்து டேட்டாவை யூஸ் பண்ணால் கூட கன்சிஸ்டன்சியை அது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும். அது அந்த கான்செப்ட். கொரி லாங்குவேஜ். ஸோ கொரி லாங்குவேஜ் இஸ் அ இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். டிபிஎம்எஸ் ப்ரொவைட்ஸ் யூசர் எ சிம்பிள் கொரி லாங்குவேஜ். கொரிங்கிறது ஒன்றுமே இல்லை, இட்ஸ் அ கொஸ்டின். கொரி மீன்ஸ் கொஸ்டின். ஓகே. ஸோ யூசிங் a கொரி லாங்குவேஜ் you can pass command to your database. ஓகேவா? கமாண்ட் கொடுத்துக்கலாம். இதை பண்ணு, இன்சர்ஷன் பண்ணு, டெலிஷன் பண்ணு, அப்டேஷன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யூசர் என்ன பண்ணிக்கலாம்? நிறைய கமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணாலும் அது என்ன செய்யும்? பண்ணும். ஸோ யூசிங் எ query language user can pass queries. user can pass query to their databases. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? சிம்பிள் query language using which data can be easily fetched. ஈஸியாக டேட்டாவை எடுத்துக்கலாம், புது டேட்டாவை ஈஸியாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கிளாஸ்லேயே வந்து எனக்கு எல்லாரோட டீட்டெயிலும் வேணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? ஃபெச் பண்ணணும். புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் வர்றவங்க கிளாஸ்க்கு அப்படின்னா நான் இன்சர்ட் பண்ணணும்.
இல்லை யாராவது வந்து வேறு ஊருக்கு மாறி போகிறாங்க அப்படின்னா நான் அவனோட ரெக்கார்டை என்னோட இதிலேருந்து ரிமூவ் பண்ணணும் டேட்டா பேஸில். ஸோ அதுவும் பண்ணிக்கலாம். இல்லை யாராவது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா அப்டேஷன் ஆப்ரேஷன் பண்ணலாம். இது எல்லாமே டேட்டா பேஸில் பண்ணிக்கலாம். ஃபெச்ட், இன்சர்ட்டட், டெலிட்டட், அப்டேட்டட் இன் ஏ டேட்டா பேஸ். செக்யூரிட்டிங்கிறது டிபிஎம்எஸ் கான்செப்டில் ஒரு மேஜர் கான்செப்ட். ப்ராப்பர் செக்யூரிட்டியை வந்து அது கொடுக்கும். அதனால தான் பேங்க்லாம் என்ன செய்கிறாங்க, டேட்டா பேஸ் டிபிஎம்எஸ் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரியா? ப்ரொடெக்டிங் த டேட்டா ஃப்ரம் அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ். ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் மட்டும் தான் டேட்டாவை பார்க்க முடியும், வேறு யாரும் டேட்டாவை பார்க்க முடியும். அந்தளவுக்கு நம்மளால் வந்து செட் பண்ண முடியும். இன் டிப்பிக்கல் டிபிஎம்எஸ் we can create user accounts with different access permission. இப்போ வந்து பேங்க்கில் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அப்போ நிறைய யூசர்ஸ் இருப்பாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரே ரைட்ஸ் ஆனால் இல்லை, ஒரு சிலருக்கு ரீட் ஆக்சஸ் மட்டும். அவன் என்ன செய்ய முடியும், டேட்டாவை ரீட் மட்டும் தான் பண்ண முடியும், அவனால் அப்டேஷன் பண்ண முடியும். சில பேருக்கு வந்து ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன்ஸ் கொடுப்பாங்க, ரீட் அண்ட் ரைட் பெர்மிஷன் கொடுப்பாங்க. அவங்க ரீடும் பண்ணிக்கலாம், ரைட்டும் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அக்கார்டிங் த யூசர் they will give different access permissions. ஓகேவா? அந்த ஆக்சஸ் பெர்மிஷனை மட்டும்தான் அவங்க என்ன செய்ய முடியும், அந்த டேட்டா பேஸ் யூஸ் பண்ணும்போது பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதர் தன் தட் பண்ண முடியாது. ஓகேவா? தென் டிபிஎம்எஸ் சப்போர்ட் டிரான்சாக்ஷன்ஸ். டிரான்சாக்ஷன்ங்கிறது என்னது, இப்போ நம்ம லைக் நிறைய பேங்க் ஆப்ரேஷன்ஸில் டிரான்சாக்ஷன் தானே பண்ணுறோம். ஸோ அது எல்லாத்தையுமே இந்த டிபிஎம்எஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். இட் அலோஸ் அஸ் டு பெட்டர் ஹேண்டில் அண்ட் மேனேஜ் டேட்டா இன்டெகிரிட்டி இன் ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன். மல்டி த்ரெட்டிங் எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்டு. மல்டி த்ரெட்டிங்னா ஒன்றுமே கிடையாது, ஒரு ஹோல் ப்ராசஸ் வந்து குட்டி குட்டியாக ஸ்ப்ளிட் பண்ணுறது தான் மல்டி த்ரெட்டிங் அப்படிம்பாங்க. ஒரு ப்ராசஸை வந்து ஹோலாக பண்ணாமல் குட்டி ஜாப்பாக டிவைட் பண்ணி அந்த ஒர்க்கை பண்ணுறது தான் என்னது, மல்டி த்ரெட்டிங். ஓகே, ஸோ தீஸ் 7 are the characteristics of DBMS. What are they? Data stored into table, reduced redundancy, data consistency, support multiple user and concurrent access, query language, security, DBMS support transaction.